சட்டவிரோத விடுதிகள் இது குறித்து பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கும் அண்மை செய்தி இது. சம்பந்தப்பட்ட 47 விடுதிகளும் பதில் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு புலிகள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் 1411 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விடுதிகள் தரப்பு இது குறித்து பதிலளிக்க உத்தரவிடப்பட்டு விசாரணை 13ஆம் தேதி மீண்டும் தொடங்கும் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் 47 விடுதிகள் தொடர்பாக இதில் சம்பந்தப்பட்ட அந்த 47 விடுதிகளும் பதில் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கும் அண்மை செய்தி இது. சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 1411 சதுர கிலோமீட்டர் தூரம் வரை இந்த உத்தரவு செல்லும் என்றும் இது குறித்து பதில் வழங்க உத்தரவிடப்பட்டிருக்கும் அண்மை செய்தி இது. இது குறித்து நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். சிவா, உங்கள் குரலை கேட்டு நீண்ட நாள் ஆகிவிட்டது. சட்டவிரோத விடுதிகள் பதிலளிக்க உத்தரவு. புலிகள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் 1411 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சம்பந்தமான அறிவிப்பு உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் தரலாம் சிவா. மோகன்ராஜ், சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்துல சட்டவிரோதமாக செயல்பட்டு வரக்கூடிய 47 ரிசார்ட்டுகளை மூட உத்தரவிடக்கூடிய இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி சம்பந்தப்பட்ட அந்த ரிசார்ட்டுகள், அந்த விடுதிகளினுடைய விடுதி ஓனர்களுக்கு, அந்த உரிமையாளர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சத்தியமங்கலம் வனப்பகுதியில புலிகள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய 1411 சதுர கிலோமீட்டர் பரப்பு புலிகள் சரணாலயமாக 2013ஆம் ஆண்டே அறிவிக்கப்பட்டது. தமிழகத்துல 4வது புலிகள் சரணாலயமான சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்துல செயல்பட்டு வரக்கூடிய சட்ட விரோத ரிசார்ட்டுகளை மூட உத்தரவிடக்கூடிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு அமைப்பு நிறுவனர் கற்பகம் என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த தனியார் தங்கும் விடுதிகள் குறித்து தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்ததாகவும் அதற்கு பதிலளித்த சத்தியமங்கலம் தலைமை வன பாதுகாவலர் மற்றும் கலை இயக்குனர் புலிகள் சரணாலயத்துல 47 தங்கும் விடுதிகள், தனியார் தங்கும் விடுதிகள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகின்றன என கூறியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். தேசிய வன விலங்குகள் வாரியத்திடமோ மலைப்பகுதி பாதுகாப்பு ஆணையத்திடமோ ஒப்புதல் பெறாமல் இந்த ரிசார்ட்டுகள் சட்டவிரோதமாக செயல்படுவதாக அந்த மனுவில் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். வன உயிரினங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த தனியார் தங்கும் விடுதிகளை மூட உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கையாக விடுத்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி எதிர் மனுதாரராக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 47 தனியார் தங்கும் விடுதிகளினுடைய உரிமையாளர்களுக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை மார்ச் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றார். மோகன்ராஜ், வனவிலங்கு பாதுகாப்பு தொடர்பான விடுதிகள், அதாவது ரெசார்ட் குறித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தகவல்களுக்கு பகிர்ந்தமைக்கு நன்றி சிவா.